கரூர்ல கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கு. இப்போ சமீபத்தில் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இறைவன் அருளால கிடைச்சது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கோவில் அது. அந்த சுவாமிக்கு பேரு கல்யாண பசுபதீஸ்வரர் பேரு, ஆநிலையப்பர்னு இன்னொரு பேர் இருக்கு. அம்பாளுக்கு பேரு சௌந்தரிய நாயகி தானே, சௌந்தரிய நாயகின்னு ஒரு பேரு, கிருபா நாயகின்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு படி பசுபதிநாதர் பசுபதீஸ்வரர்னு எதுக்கு அவருக்கு பேர் அப்படின்னு சொன்னா, காமதேனு பூமிக்கு தானாகவே போய் சுயம்புவாக இருந்த இந்த சிவன் மேல தானாவே பால் சொரிந்து தானாவே அபிஷேகம் மாதிரி பண்ணிருக்கு. இது புத்துக்கடியில இந்த லிங்கம் இருந்ததாக சொல்லப்படுறது. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது தானாவே பால் சொரிந்து அவருக்கு பண்ணும்போது ஒரு சமயம் அதோட கால் குழம்பு அது மேல பட்டுடுது, லிங்கத்து மேல. ஸோ அந்த லிங்க மூர்த்தியே கொஞ்சம் சாஞ்சாப்புல தான் இருக்குமா. நம்ம பார்த்தோம்னாக்கா மற்ற கோவில்களில் லிங்கமூர்த்தி எப்படி இருக்கும், இந்த இன்வெர்டட் யூ மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கோவிலில் அந்த லிங்கம் கொஞ்சம் சாஞ்சாப்புல சாய்வாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சதுரமாக இருக்கும். இப்படி யூ மாதிரி இல்லாமல் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மேலே இருக்கிற வெள்ளி கவசத்தெல்லாம் எடுத்துட்டானா நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல அது சதுரமாக இருக்கும். அது சுயம்புவாக தோன்றின லிங்கம். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க, குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்கணும்னோ இல்லை வேலையில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்பப்படுறது. இந்த கோவில் எஸ்பெஷலி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ஆகட்டும், செல்வ வளம் ஆகட்டும், இதுலலாம் ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் போகல, நான் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு கோவிலுக்கு போகணும்னாலே நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் நான் நம்புவேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னா, இந்த கோவில்ல தான் கருவூரார் அப்படிங்கிற ஒரு சித்தர் கூட அவருடைய சமாதி இந்த கோவில்ல இருக்குன்னு நம்பப்படுகிறது. ஏன்னா அவர் சிவனை தொழுது அவர் அப்படியே சிவனோட இங்க ஐக்கியமானார் அப்படின்னு சொல்லப்படுறது. நிச்சயமா கரூர்ல சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க இந்த கோவில் போயிட்டு வாங்க.